ஆல்ரெடி நம்ம நடத்தின கிளாஸ் என்ன பண்ணிக்கணும், ஸோ இம்மீடியட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீகால் பண்ணணும், ரிவைஸ் அண்ட் ரீகால். ஸோ ஆஃப்லைனில் யார் வந்துட்டீங்களோ, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தவங்களை வச்சு டக்கு 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 டக்குன்னு ஆரம்பிச்சு விட்டணும். ஏன்னா ஆன்லைனில் நான் இணைச்சு கொடுத்துருவேன் வச்சிருவேன் அந்த மாதிரி இட்டு. ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்க ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஆடியோ வீடியோ கிளியரா? உங்களுக்கு பேப்பர் ரீச் ஆகுதா கரண்ட் அஃபேர்ஸுக்கு? ஸோ ரீச் ஆகுது. டேட் எழுதி வச்சுங்க, நவம்பர் 3. ஸோ நவம்பர் 3 2025 இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல இம்பார்ட்டன்ட் என்ன அப்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஜிகே அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எவ்வளோ மகிழ்ச்சி பொங்க இருக்கிறாங்க பாருங்க அந்த 15 பேரும். நம்ம இந்தியன் டீம் அப்படிங்கிறதுல எவ்வளோ மகிழ்ச்சி பொங்க இருக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 47 வருஷ போராட்டம். 1978 அப்படிங்கிறதுல ஆரம்பிச்ச இந்த வேர்ல்டு கப் அப்படிங்கிறது முதல் முறையாக நம்முடைய மகளிர் அணி அப்படிங்கறத ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு மிக வரலாற்று சாதனையாக சொல்லப்படுது. ஏன்னா 1978 ஆரம்பிச்சது. மென்னுக்கு வந்து 1975 ஆரம்பிச்சது. எழுதி வச்சுங்க மென். ஸோ ஆண்கள் கிரிக்கெட் அப்படிங்கிறது 1975. மகளிர் கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து 1978. நீங்க அந்த வருஷத்தை கூட நீங்க தொடர்புபடுத்திக்கலாம். 1978ங்கிறது சர்வதேச பெண்கள் ஆண்டு. நீங்க அப்படி கூட நீங்க தொடர்புபடுத்தி படிக்கலாம். என்ன சரண்யா? சர்வதேச பெண்கள் ஆண்டு அப்படிங்கிறது எந்த வருஷம்? 1978. அந்த வருஷம் தான் தொடங்கினாங்க. அந்த வருஷம் தான் நம்முடைய வேர்ல்டு கப் அப்படிங்கறத தொடங்கினாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இப்ப கிட்டத்தட்ட 47 வருடங்கள் கழிச்சு 47 வருடங்கள் கழிச்சு மகளிர் உலக கோப்பை சாம்பியன் அப்படிங்கிற பட்டத்தை இந்தியா அப்படிங்கிறது பெற்று தந்திருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்றைய மேட்ச் அப்படிங்கிறது ஸோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்ச் மாறுச்சு. ஏன்னா ரன்னு பத்தாது, ஒன்லி 300 பிலோ 300 தான் இருக்கு. 339 கூட அடிச்சு ஜெயிச்சாங்க. அப்படிங்கிற போது ஸோ இது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சவுத் ஆப்பிரிக்கா தான். ஏன்னா நல்ல டீம் அவங்க. சவுத் ஆப்பிரிக்கா நல்ல டீமு. ஒரே ஒரு அந்த பெண் வந்து எடுத்துட்டு போனாங்க, 100க்கு மேல எடுத்துட்டு போனாங்க. ஸோ அவங்க இருக்கிற வரைக்கும் மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ச்சியா இந்தியாவோட ஸ்பிரிட், ஒரு 4 கூட அடிக்க விடல, ஒரு கேட்சை கூட மிஸ் பண்ணல, அதிகமான ரன் கொடுக்கல. இதெல்லாம் டீம் ஸ்பிரிட்டுங்க. இதெல்லாம் டீம் ஸ்பிரிட். 47 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்க இதெல்லாம் நீங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். யாருங்க இந்தியாவோட கேப்டன்? விமன் கேட்டகரியில் இருக்கிறவங்க. இப்ப இந்தியாவோட மகளிர் கிரிக்கெட்டினுடைய கேப்டன் யாரு? கவுர், ஹர்மன் பிரீத் கவுர். ஹர்மன் பிரீத் கவுர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருந்தது யாரு? அதுவும் தெரியாதா? ஜெமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருந்தாங்க இல்லையா, ஜெமி. அவங்க தான் இருந்தாங்க ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கிறதுக்கு. ஸோ 124 124 ரன் அடிச்சு கொடுத்தாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? அம்மா நல்லா பாருங்க, நல்லா யங்ஸ்டர்ஸ் என்ன அப்படி சொல்றீங்க? நல்லா பாருங்க, நல்லா படிங்க, நல்லா ஆக்டிவா இருங்க. அப்ப மகளிர் உலக கோப்பை சாம்பியன் அப்படிங்கறது வந்து முதல்ல எப்ப ஆரம்பிச்சது? 1978. சர்வதேச பெண்கள் ஆண்டு எப்ப? 1978. சோ மென்னு எப்ப ஆரம்பிச்சாங்க வேர்ல்டு கப்? 1975. எத்தனை முறை நம்ம ஜெயிச்சிருக்கோம் தெரியுமா மென்னுல? ஐசிசி வேர்ல்டு கப் கபில் தேவ் பீரியட்ல ஒரு முறை ஜெயிச்சிருக்கோம். மகேந்திர சிங் தோனி அப்படிங்கிற பீரியட்ல ஒரு முறை ஜெயிச்சிருக்கோம் 2011. அதுக்கப்புறம் இப்ப ஜெயிச்சிருக்கோம். ஒரு ஐடியா கூட இல்லையா? மந்துன்னு இருக்கீங்க ஏன்பா? சோ மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் அப்படிங்கறத எழுதி வச்சுங்க. இதுல 7 முறை ஆஸ்திரேலியா சாம்பியன். 7 முறை. இதுல 7 முறை அப்படிங்கிறது வந்து ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது சாம்பியனா இருக்கு. 4 முறை இங்கிலாந்து சாம்பியனா இருக்குது. 4 டைம்ஸ் அப்படிங்கிறது இங்கிலாந்து சாம்பியனா இருக்குது. ஒன்லி 1 டைம் அப்படிங்கிறது நியூசிலாந்து இருக்கு. நியூசிலாந்து ஒரு முறை இருக்கு. சோ நாம ஒரு முறை இருக்கிறோம். சோ அந்த வரலாற்று சாதனையை நம்ம இந்தியா படைச்சிருக்குது. அவங்களோட ஹாப்பினஸ் மூடு பாருங்க. 13வது மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி. சோ கண்டிப்பாக இந்த வருடம் நடைபெறக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக இது இருக்கும். 13வது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 13th வேர்ல்டு ஐசிசி அந்த மாதிரி கிரிக்கெட் சாம்பியன் அப்படிங்கிறது யாருன்னா இந்தியா. சோ இந்தியா அப்படிங்கிறது 52 ரன்கள் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி முதல் முறையாக கோப்பையை வென்று வரலாறு படைத்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுவும் நம்ம மண்ணில் நடந்துச்சு, இந்திய மண்ணில் நடந்தது. இது ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா சப்போர்ட் ஃபுல்லா யாருக்கு தான் இருந்திருக்கும்? இந்தியாவுக்கு தான் இருந்திருக்கும்.
சப்போர்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தான் இருந்திருக்கும். இது முக்கியமானது. மறுபடியும் கேட்கிறேன், சர்வதேச மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் அப்படிங்கிறதுல 7 முறை சாம்பியனாக இருந்தது யாரு? ஆஸ்திரேலியா. 4 முறை சாம்பியனாக இருந்தது யாரு? இங்கிலாந்து. 1 முறை நியூசிலாந்து அண்ட் இந்தியா. நியூசிலாந்து அண்ட் இந்தியா. எந்த ஆண்டு அப்படிங்கிறது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் ஆரம்பிச்சது? 1978. என்ன ஆண்டாக கருதப்படுது? சர்வதேச விமென் அப்படிங்கிறது சரியா, பெண்கள் ஆண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இல்லையா? சோ அதே மாதிரி ஆண்களுக்கான சர்வதேச 1975 வெஸ்ட் இண்டீஸ் அப்படிங்கறது தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற சாம்பியன்ஷிப்பா இருந்துச்சு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ காங்கிரஸை மிரட்டி முதல்வர் வேட்பாளர் ஆனார் தேஜஸ்வி. பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கிறவர் எந்த கட்சி? ராஷ்டிரிய ஜனதா தள். நல்லா பேசுங்க. ராஷ்டிரிய ஜனதா தள். அவங்க எந்த கட்சிப்பா? ராஷ்டிரிய ஜனதா தள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ அடுத்து எழுதிச்சுங்க. முதல் பக்க செய்தியில முக்கியமானது, இது போட்டித் தேர்வுகளுக்கு தேவையானது. சோ நம்ம ஜிகேவாவும் அப்டேட் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெகுலரா நம்ம பேசிட்டு இருக்கனால இது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு எதிராக வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம். ஏன்னா SIR அப்படிங்கிற ஒண்ணு அறிமுகப்படுத்துறாங்கல்ல, பேசுங்க. What is expansion of SIR? ஸ்பெஷல் சொல்லிட்டீங்க, எஸ். இன்டென்சிவ் சொல்லிட்டீங்க, IR-னா ரிவிஷனா? சோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கொண்டு வராங்க. அதுக்கு வந்து நம்ம தமிழகத்துல அனைத்து கட்சிகள் அப்படிங்கிற கூட்டத்துல சோ தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. எதிராக வழக்கு தொடருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இதுல நிறைய அந்த மாதிரி மோசடிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க சந்தேகப்படுறாங்க. இப்ப நான் ஜெனரலா கேட்கிறேன், சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொன்னாவே எந்த பார்ட் என்ன? சோ பார்ட் அப்படின்னா 15. பார்ட் என்னது? 15. ஆர்டிகிள் தான் என்னது? 324 329 324 329 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா யார் இப்ப தலைமை தேர்தல் ஆணையர்? ஞானேஷ்குமார். நல்லா பேசுங்க. ஞானேஷ்குமார் இந்த தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறவரு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த தேர்தல்களை நடத்துவாங்க? சோ லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்துவாங்க. சட்டமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேலவை கீழவை அப்படிங்கறத கவுன்சில் அண்ட் அந்த மாதிரி இது நடத்துவாங்க. சோ இது ரெண்டுமே முக்கியமா அவங்க தான் நடத்துறாங்க. சரி, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற உள்ளாட்சி அப்படிங்கிற தேர்தல் நடத்துறது யாரு? அது மாநில தேர்தல் ஆணையம். மாநில தேர்தல் ஆணையத்தோட ஆர்டிகிள் 243K. மாநில தேர்தல் ஆணையம் எழுதணும், வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னாவே ஆர்டிகிள் 243K. சோ வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு எதிராக வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கூடுதல் அந்த மாதிரி பொது அறிவு அப்படிங்கறத அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், வச்சிட்டு இருக்கோம். சோ ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இது கிளியரா இருக்காப்பா? விசுவல் கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்கா? எஸ் சார், கிளியரா இருக்கு. சோ கிளியரா இருக்கு, எழுதி வச்சுங்க. அடுத்து CMS 03. CMS 03 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட். CMS 3 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சோ நமக்கு வெற்றிகரமாக நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை கிலோ அப்படின்னு கேட்டா 4410 கிலோ எடை கொண்ட சேட்டலைட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விண்ணில சோ நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. என்ன செயற்கைக்கோள் சார்? CMS 03 அப்படிங்கிறது இது எந்த ராக்கெட் மூலமா அனுப்பப்பட்டிருக்குன்னா LVM3 அப்படிங்கிறது மூலமாக இது அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். LVM3 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த செயற்கைக்கோளோட பேர் என்ன? CMS 03 அப்படிங்கிறது. சோ நமக்கு ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் அப்படின்னு சொன்னாவே நம்ம இது சதீஷ் தவான் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? சதீஷ் தவான் எங்க இருக்கு? ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேஷ். நல்லா பேசுங்க. இந்த பேட்ச் வந்து நல்லா இன்னும் ஆக்டிவ் ஆகணும்ப்பா, ஆக்டிவ் ஆகணும். அதாவது முதல் டைமா கேக்குறீங்கன்னா நீங்க பயந்துட்டு இருக்கலாம். ஆனா இதெல்லாம் நான் திரும்ப திரும்ப நிறைய முறை சொல்லியிருக்கேன். அப்படிங்கிற போது நல்லா படிங்க. சோ நல்லா படிங்க. சோ ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து சதீஷ் தவான் அப்படிங்கிற விண்வெளி ஆராய்ச்சி மையம் எங்க இருக்குது? ஸ்ரீஹரிகோட்டா. ஸ்ரீஹரிகோட்டா எங்க இருக்குது? ஆந்திர பிரதேஷ். சோ இந்தியாவிலே உருவான முதல் மாநிலம் எது? ஆந்திர பிரதேஷ். மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் எது? ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேசோட கேபிட்டல் சிட்டி அமராவதி. பேசுங்க. அமராவதி. ஆந்திராவோட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு எந்த கட்சி? சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் பார்ட்டி. என்ன பார்ட்டி? தெலுங்கு தேசம் பார்ட்டி. அங்க துணை முதலமைச்சரா இருக்கிறது யாரு?
பவன் கல்யாண். பவன் கல்யாண் எந்த கட்சி? ஆனா பேசியிருக்கோம் கிளாஸ்ல ஆன்லைன். சனசேனா. சனசேனா என்ன கட்சி? சனசேனா. யாருங்க இப்ப சொல்லியிருக்காங்க? குடியரசு துணைத் தலைவர் நாளை மீண்டும் கோவை வருகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருங்க? நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு இவர் எதற்கு தலைவராக இருப்பாரு? ராஜ்யசபாவுக்கு சேர்மனா இருப்பாரு. ராஜ்யசபாவுக்கு சேர்மனா இருப்பாரு. ராஜ்யசபாவோட ஆர்டிகல் என்ன? 80. ராஜ்யசபாவோட ஆர்டிகல் வந்து 80. லோக்சபாவோட ஆர்டிகல் 81. தமிழ் மொழி கலாச்சாரத்தை காத்து வளர்த்தது தருமபுரம் அப்படிங்கறது ஆதீனம் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் RN ரவி அப்படிங்கறது பாராட்டி இருக்கிறார். ஸோ RN ரவி அவர்கள் அப்படிங்கிறது நம்முடைய 15வது அப்படிங்கிறது நம்ம ஆளுநராக இருக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். உலகின் பசியை போக்க முக்கிய பங்காற்றியவர் MS சுவாமிநாதன் அப்படிங்கிற மாதிரி MS சுவாமிநாதன் பத்தி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க சென்னையில. ஸோ நம்முடைய மக்கள் நீதி மையம் அப்படிங்கறதனுடைய தலைவர் ஸோ கமலஹாசன் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். விஞ்ஞானி MS சுவாமிநாதன் வாழ்க்கை வரலாறு நூலை வெளியிட்ட மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் MP. ஸோ நூலாசிரியர் பிரியம்பதா ஜெயக்குமார். பிரியம்பதா ஜெயக்குமார் அப்படிங்கிறவங்க தான் அந்த நூல் ஆசிரியரா. டாக்டர் MS சுவாமிநாதன் எவர் அழைக்கப்படுறாரு? பசுமை புரட்சியின் தந்தை, த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா. டாக்டர் MS சுவாமிநாதன் விருது அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ டாக்டர் MS சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் கும்பகோணம் அப்படிங்கிற அந்த ஊர்ல பிறந்தவர். சென்னையில அவர் இறந்தாரு. லாஸ்ட் இயர் அப்படிங்கறத அவர் இறந்தாரு. 2024 அப்படிங்கறத இறந்தாரு. ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்த காலத்துல அதிகமான மகசூல் தரக்கூடிய வீரியமான விதையை கண்டுபிடிச்சார். ஸோ டாக்டர் MS சுவாமிநாதன். அதனால அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸோ அந்த என்ன சொல்றது கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கறதோட ஃபாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இது எப்பன்னா 1966 அந்த காலகட்டத்தில் 1966. வேடிக்கை பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணா மட்டும்தான் நாளைக்கு சொல்ல முடியும். நோட் பண்ணாதான் நாளைக்கு கேட்ட அப்புறம் நாளைக்கு முடிச்சிட்டு இருப்பீங்க. 1966 அப்படிங்கிற அந்த காலகட்டம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதோடு கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2006 அப்படிங்கறதுல எவர் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எவர் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து 2006 டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது அதே MS சுவாமிநாதன் அவர்கள் என்ன பண்ணாங்க? எவர் கிரீன் ரெவல்யூஷன். இது என்னங்க கிரீன் ரெவல்யூஷனுக்கும் எவர் கிரீன் ரெவல்யூஷனுக்கும் உண்டான வேறுபாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா, கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கறதுல வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாங்க. கெமிக்கல் ஃபர்டிலைசர் அப்படிங்கறது வந்து யூஸ் பண்ணாங்க. எவர் கிரீன் அப்படிங்கறதுல வந்து ஆர்கானிக் அப்படிங்கிற மாதிரி உரங்கள் பயன்படுத்தப்படுது. ஆர்கானிக் ஃபர்டிலைசர். ஸோ ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படிங்கறது கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப டாக்டர் MS சுவாமிநாதன். அதே மாதிரி வேர்ல்டுல யாரு சார் அப்படின்னு கேட்டா கிரீன் ரெவல்யூஷனோட ஃபாதர் நார்மன் போர்லாக். வேர்ல்டுல யாரு அப்படின்னு கேட்டா நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவர் எடுத்துக்கணும். இந்த நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவர் சோ அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர். இவர் அதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. நோபல் பரிசு அப்படிங்கறது வாங்கியிருக்கார். எதற்காக சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கிரீன் ரெவல்யூஷனுக்காக. அதே மாதிரி இந்த கிரீன் ரெவல்யூஷன் வார்த்தையை யாரு உருவாக்கினா? ஹூ காயின்ட் த நேம் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னாவே வில்லியம் குவைட்டர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ முக்கியமானதுங்க பசுமை புரட்சியினுடைய தந்தை அப்படிங்கிறது டாக்டர் MS சுவாமிநாதன். வேர்ல்டுல யாருன்னு கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக். ஹி இஸ் அன் அமெரிக்கன். சோ ஆக்சுவலா வந்து ஹி ஹாஸ் காட் நோபல் பிரைஸ் ஃபார் தட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. வில்லியம் குவைட்டர் அப்படிங்கறது இந்த வார்த்தையை உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ இளைஞர்கள் பாரதியை படிக்க வேண்டும். சரி, பாரதியை படி அப்படிங்கிறது எந்த ஆகுபெயர்? திருவள்ளுவரை படி, பாரதியை படி. கருத்தாகு பெயர். என்ன ஆகு பெயர்? கருத்தாகு பெயர். நீங்க அப்படியே கேட்டுட்டே இருக்க வேண்டியதான். என்ன நம்ம நடத்தினதுதான். ஆகுபெயர் அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும்? 16. மகாஜனபதங்கள் அப்படிங்கிறது எத்தனை? 16. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 16னா குழந்தை பெற்றா? 16 குழந்தை பெற்றுக்கிட்டா செல்வங்க. சோ 16 எங்க சொல்லுங்க? இப்ப நான் சொல்லியிருக்கேன் 3:16 சொல்லுங்க. இன்னைக்கு 3:16 சொல்லியிருக்கேன். ஆகுபெயர் 16, மகாஜன பதங்கள் 16, 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. 16 ஆர்டிகல் 16 என்னது? இடஒதுக்கீடு. ஆர்டிகல் 16 என்னது? இடஒதுக்கீடு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? 14 சட்டத்தின் அனைவரும் சமம். 15 யாரையும் பாகுபடுத்தக்கூடாது. 16 இடஒதுக்கீடு. 17 தீண்டாமை ஒழிக்கணும். 18 வந்து பட்டங்கள் ஒழிக்கணும். மீண்டும் சொல்றேன், பரீட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட பரிச்சயமாகறவங்க தான் பாஸ் ஆவாங்க.
ஒரு முறை கேட்டு வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா வராது. வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை அதிமுகவினர் கண்காணிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். சோ நம்ம தமிழக அரசு அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. சோ எல்லாருமே அனைத்து கட்சி கூட்டத்தில் அதை முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. சோ சமன் செய்து சீர்தூக்கும் கோல் அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. கட்டுரைகள்லாம் கம்பல்சரி படிக்கணும். ஊன்றுகோல், அளவைக்கோல், துலாக்கோல், தலைக்கோல், எழுதுகோல், அரசர்கள் கரத்தில் இருக்கும் செங்கோல் என கோளில் பல வகைகள் உண்டு. இத்தனை கோள்களும் சமுதாய வளர்ச்சியை அடையாளம் காட்டுகிற சான்று கோள்களாக விளங்குகிறது அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. இன்னொரு கட்டுரை விளையாடித்தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விளையாடித்தான் பார்ப்போமேன்னு ஒரு கட்டுரை. சோ 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா மீண்டும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை நடத்த தயாராகிறது. எழுதி வச்சுங்க. 2036 நம்ம காமன்வெல்த் போட்டி அப்படிங்கறது நடத்த இருக்கிறோம். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 20 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்ப ஆல்ரெடி 2016. அப்ப ஞாபகம் வச்சுக்கணும். 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா மீண்டும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை நடத்த தயாராகிறது. 2036 ஒலிம்பிக் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்த வேண்டும் என்கிற பிரதமரின் விருப்பத்துக்கு முன்னோடியாக 2030 2030. அப்ப 2010 நம்ம காமன்வெல்த் நடந்திருக்கு நம்ம தமிழ்ல, இந்தியாவில். சோ 2030 காமன்வெல்த். 2036 அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்னன்னா ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கறது நடத்த இந்தியா திட்டம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ ஆல்ரெடி 2010 ஒலிம்பிக் காமன்வெல்த் அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டெல்லியில நடந்துச்சு. 2010 காமன்வெல்த் அப்படிங்கிறது டெல்லியில நடந்தது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பிரிட்டன்ல 2022 இப்ப இதுக்கு முன்னாடி நடந்தது 2022 பிரிட்டன்ல நடந்துச்சு. இங்கிலாந்து தான் நடந்துச்சு 2022. 2022 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காமன்வெல்த் அப்படிங்கிறது பிரிட்டன்ல நடந்துச்சு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற இருக்கிறது. அப்ப 2026 2026 எங்க நடக்க இருக்குதுன்னா கிளாஸ்கோ. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அப்கமிங் எக்ஸாம்ஸ், ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். காமன்வெல்த் போட்டிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2010 இந்தியா நடந்துச்சு. இப்ப 2030 அப்படிங்கிறது இந்தியா நடத்த இருக்கு. இப்ப கடைசியா நடந்தது 22 எங்க நடந்துச்சுன்னா பிரிட்டன்ல நடந்துச்சு. 22 எப்ப நடந்துச்சு? 2022. அடுத்து எங்க நடக்க இருக்குது? 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி ஸ்காட்லாந்துல இருக்கக்கூடிய கிளாஸ்கோ அப்படிங்கிற நகரில் நடைபெற இருக்கிறது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. கிளாஸ்கோ அப்படிங்கிறது 4வது முறை நடத்துதான். கிளாஸ்கோ அப்படிங்கிற அதாவது ஸ்காட்லாந்து வந்து 1970 நடத்தியிருக்காங்க, 86 நடத்தியிருக்காங்க, 2014 நடத்தியிருக்காங்க, இப்ப 2026 நடத்துறாங்க. சோ இந்தியா எத்தனை முறை நடத்தியிருக்கு? ஒரே ஒரு முறை நடத்தி இருக்குது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சோ இந்தியா அடுத்து எப்ப நடத்த இருக்குது? 2030. சோ இப்ப 2030 அப்படிங்கிறது எத்தனையாவதா இருக்கும்? இந்தியாவுக்கு 2வது. ஒட்டுமொத்தத்துல இப்ப ஸ்காட்லாந்து நடத்த இருக்கிறது எத்தனையாவதுன்னு சொன்னேன்? எத்தனையாவதுன்னு கேட்டா இப்ப நடத்த போறது எத்தனையாவதுன்னு தான் அவங்க நடத்தினது எத்தனைன்னு கேட்க கூடாது. 22 அப்படிங்கிறது யார் நடத்தினா? இங்கிலாந்து. ஆமா, அதான் பிரிட்டன்னா இங்கிலாந்து. 22. 23 தான் யார் நடத்த போறா? ஸ்காட்லாந்து. அப்ப 24 தான் யார் நடத்துவா? இந்தியா. நல்லா பேசுங்க. இந்தியா அப்படிங்கிறது காமன்வெல்த் 2010 காமன்வெல்த் போட்டியில இந்திய வீரர்கள் 101 பதக்கங்கள் அப்படிங்கறது பெற்றிருக்கிறாங்க. 101 பதக்கங்கள் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல. 2036 ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் நடத்த பிரதமர் திட்டம். அதே மாதிரி 2030 காமன்வெல்த் அப்படிங்கிறது இந்தியா அப்படிங்கிறது. அதுக்கெல்லாம் என்ன வேணும்? இது வேணும். அதுக்கெல்லாம் என்ன வேணும்? ஆரோக்கிய சிசில் அந்த குரலை வாசிமா. 596 குரல் எண் 596. சார், உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்ற அது தள்ளினும் தள்ளாமை தீர்ப்பு. பாருங்க, அருமையான குரல். இதுதான் ஏபிஜே அப்துல் கலாமை தன்னுடைய வாழ்க்கையில சாதிக்க தூண்டியதாக அவர் அநேக மேடைகள்ல பேசியிருக்கிறார். உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல். சரியா? அவர் எய்ம் ஷுட் பி ஹை. உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அருமையான குரல். 596 ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல வள்ளுவர் வந்து இந்த குரலை குறிப்பிடுறார். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவது எல்லாம் உயர்வானதை பற்றியே எண்ண வேண்டும். அந்த உயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. அவர் எய்ம் ஷுட் பி ஹை, வெதர் ரீச்டு ஆர் நாட். நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ சண்டை செய்யணும்.
சண்டை செய்யணும் அப்படின்னு, அதாவது போராடணும், அந்த வாழ்க்கையில முன்னேற அப்படின்ற மாதிரி எண்ணுவதெல்லாம் உயர்வானதா என்ன வேண்டும், அந்த உயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. இதே இவர் தான் சொல்லியிருப்பாரு, நம்முடைய வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. 666 அப்படிங்கிற ஒரு குறள், முக்கியமான குறள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப அனுப்ப போகிற செயற்கைகளோட பேர் என்ன? CMS-3. CMS-3 அப்படிங்கிறது எந்த ராக்கெட்ல அனுப்பப்படுது? LMB ராக்கெட் அப்படிங்கிறது. சோ LMB ராக்கெட் அப்படிங்கிற அனுப்பப்படுகிறது. சோ எங்க இருந்து அனுப்பப்படுகிறது அப்படின்னு கேட்டா சதீஷ் தவான். சதீஷ் தவான் எங்க இருக்கு? ஸ்ரீஹரிகோட்டா. ஸ்ரீஹரிகோட்டா எங்க இருக்கு? ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேச முதலமைச்சர் யாரு? சந்திரபாபு நாயுடு. சொல்லுங்க, சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு எந்த கட்சி? தெலுங்கு தேசம் பார்ட்டி. தெலுங்கு தேசம் பார்ட்டி. அடுத்த 5 மாதங்களில் 7 ராக்கெட் திட்டங்கள். இஸ்ரோ தலைவர். இஸ்ரோ தலைவர் அப்படிங்கிறது பி நாராயணன். இவர் 11வது தலைவர். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். கன்னியாகுமரி நிஜோலின் இருக்கீங்களாப்பா? கிளாஸ் அட்டன் பண்றீங்களா? கன்னியாகுமரி நிஜோலின் இல்ல, கிளாஸ் அட்டன் பண்ணல. சோ அடுத்த 5 மாதங்களில் 7 ராக்கெட் திட்டங்கள் அப்படிங்கிறது இஸ்ரோ சோ அனுப்ப திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரோ வந்து சொல்லியிருக்காங்க 7 ராக்கெட் அப்படிங்கறது அனுப்ப இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருங்க இப்ப தலைவர்? நாராயணன் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? கன்னியாகுமரி. எதோட தலைவரா இருக்கிறாரு? இஸ்ரோ. இஸ்ரோட கேபிட்டல் சிட்டி கர்நாடகா, பெங்களூரு. இஸ்ரோ எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா கர்நாடகா, பெங்களூரு. இஸ்ரோட எக்ஸ்பான்ஷன் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1969. 1969 தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1969 14 வங்கிகள் நேஷனலைஸ்டு பண்ணப்பட்டது முதல்ல 1969. சீனாவுக்கு எதிராக கனடா பிலிப்பைன்ஸ் ஒப்பந்தம். சீனாவுக்கு எதிராக கனடாவும் பிலிப்பைன்ஸும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்களா? சோ பிலிப்பைன்ஸ் அப்படிங்கறதுடைய தலைநகர் இது மணிலா. மணிலால என்ன வங்கி இருக்கு? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு. பிலிப்பைன்ஸ் வந்து ஒரு மிக உயரிய விருது கொடுக்குது. இதெல்லாம் பேசுனது நிறைய பேர் கேட்டவங்க உள்ள இருக்கீங்க, ஆன்லைன்லயும் இருக்கீங்க, ஆஃப்லைன்லயும் இருக்கீங்க. பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படக்கூடிய விருதை கொடுக்குது. எது? இல்ல, நாடு வந்து பிலிப்பைன்ஸ். அந்த விருதோட பேரு ஆசியாவினோட நோபல் பரிசு அழைக்கப்படக்கூடிய விருதோட பேரு. விருது என்ன பேரு? சோ ரீசெண்டா கூட நம்ம இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கட்சி தலைவர் டெல்லியோட முதலமைச்சரோட வாங்கியிருந்தாரு இந்த விருது. சோ ரொம்ப முக்கியமான விருது, ராமன் மக்சசே விருது. அந்த விருதுக்கு பேரு ராமன் மக்சசே. ராமன் மக்சசே விருது இதான் முதல் முறையா கேக்குறீங்க. என்னப்பா இதெல்லாம் முதல் முறையா கேக்குறீங்க? ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர். ராமன் மக்சசே விருது இதுதான் ஆசியாவினுடைய நோபல் பரிசுன்னு சொல்லுவாங்க. இது பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற நாடு தான் கொடுக்குது. அங்கதான் ஆசிய வளர்ச்சி வங்கி அப்படிங்கிற ADB இருக்கு, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். சோ தகவல் பெறும் உரிமை சட்டத்தை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. தகவல் ஆணையர் உத்தரவு. தகவல் ஆணையர் அப்படின்னாவே சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வருவாங்க, CIC. அப்ப CIC அப்படின்னு சொன்னாவே சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன். சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னு சொன்னாவே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். SIC, CIC இதெல்லாம் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லுவோம். SIC னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். SIC அப்படின்னாவே ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். CIC சொன்னாவே சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஸோ போத் ஆர் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தகவல் பெறும் உரிமை சட்டத்தை என்ன பண்ணக்கூடாதா? ஸோ ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தகவல் ஆணையர் அப்படிங்கிறது யாருங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ நமக்கு இந்தியாவுக்கு ஒரு தகவல் ஆணையர் இருப்பாரு, அவர் தான் CIC, சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். தமிழகத்துக்கு ஒரு ஆணையர் இருப்பாரு, ஸோ அவர் வந்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ BM ஸ்ரீ திட்டம் கூட்டணி கட்சிகளுடன் விவாதிக்கவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்றது ஒரு BM ஸ்ரீ திட்டம். அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க? தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க BM ஸ்ரீ திட்டத்தை. எங்க சார் அப்படின்னா கேரளாவில். கேரளாவோட முதலமைச்சர் யாருங்க? பினராயி விஜயன். பினராயி விஜயன் எந்த கட்சி? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சோ வளர்ந்த இந்தியா இலக்கை எட்ட பெண்களின் பங்களிப்பு முக்கியம் அப்படிங்கறது திரௌபதி முர்மு சொல்லியிருக்காங்க. திரௌபதி முர்மு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சோ உத்தரகாண்ட் மாநிலத்துல ஹரித்வார்ல பதஞ்சலி அப்படிங்கிற பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழாவில் கலந்துட்டு இருக்காங்க. சோ அங்கதான் சொல்லியிருக்காங்க, இந்த வளர்ந்த இந்தியா அப்படிங்கிற இலக்கை எட்ட பெண்களின் பங்களிப்பு முக்கியம். வளர்ந்த இந்தியா அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்? வளர்ந்த இந்தியா அப்படிங்கிறதுக்கு என்ன பேரு? என்ன பாரத்? விஸ்வ பாரதா? விக்ஷித் பாரத்.
புதுசா நீங்களே ஒரு பேர் வைக்க கூடாது, கோச்சுக்குவாங்க அப்புறம். என்ன விஸ்வ பாரத் அப்படின்னு நம்மளா பேர் வைக்க கூடாது. விக்ஷித் பாரத். ஸோ விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது தான் 2047 2047ல 2047 2047ல வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படிங்கிறது தான் விக்ஷித் பாரத். விக்ஷித் பாரத் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ உத்தரகாண்ட் அப்படிங்கிறது இந்தியாவோட எத்தனையாவது மாநிலம்? உத்தரகாண்ட் அப்படிங்கிறது 27 27 எந்த மாநிலத்திலிருந்து பிரிஞ்சது? உத்தரப்பிரதேஷ். உத்தரகாண்ட் அப்படிங்கறதோட கேபிட்டல் சிட்டி எது? டேராடூன். உத்தரகாண்டோட கேபிட்டல் சிட்டி டேராடூன். சோ உத்தரகாண்டோட முதலமைச்சர் யாரு? புஷ்கர் சிங் தாமி. உங்க மனசாட்சிக்கு போயிட்டு இந்த வீடியோ எல்லாம் டெய்லி பாருங்க. இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கேன், என்னைக்குமே சொல்லிட்டே இருக்கேன், ரெகுலரா சொல்லிட்டே இருக்கேன். வேடிக்கை பார்த்துட்டே இருக்க கூடாது. ஆன்லைன்ல இருக்கிறவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் முதல் முறையை கேட்கறீங்களா? உத்தரகாண்டோட முதலமைச்சர் யாரு? உத்தரகாண்டோட கேபிட்டல் சிட்டி எது? உத்தரகாண்ட்ங்கிறது எத்தனாவது மாநிலம்? சரி, இவர் உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய புஷ்கர் சிங் தாமி எதை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சரா இருக்காரு? பாவிகள். யூசிசி அப்படின்னு சொன்னோம்ல, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது. சரியா? அதை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மாநிலம் அப்படின்னு கேட்டாவே உத்தரகாண்ட் அப்படிங்கறத எடுத்துக்கணும். ஆமா, ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கா இல்லையா? நீங்க இருக்கீங்களா இல்லையா? ஆன்லைன்ல கிளாஸ் போலியா? ஆன்லைன்ல யாரும் இல்லையா? இருக்குன்றது அந்த என்னமா 2 நாள் கழிச்சு சொல்றீங்க? எவ்வளவு நான் ஒரு கட்டாயிடுச்சாக்குன்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் போயிட்டு வெளியில வரேன். ஆன்லைன்றால அதை தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டே கிளாஸ் அட்டெண்ட் பண்றதா? சொல்லுங்க. உத்தரகாண்ட் அப்படிங்கிறது எத்தனாவது மாநிலம்? 27. எந்த மாநிலத்திலிருந்து பிரிஞ்சது? உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது பிரிஞ்சது. உத்தரப்பிரதேசோட கேபிட்டல் சிட்டி எது? லக்னோ. உத்தரப்பிரதேசோட கேபிட்டல் சிட்டி எது? லக்னோ. நீங்களாம் எந்த மாதிரி அகாடமில போய் படிக்கணும் தெரியுமா? சும்மா அந்த வாட் இஸ் வாட்னு சொல்லி நடத்தி விடுவாங்க இல்ல, சும்மா போற போக்குல அப்படியே புத்தகத்தை வச்சு வாசித்து விட்டுறது, அப்படி இடத்துல போய் படிக்கணும் போல. ஆனா நான் என்ன சொல்றேன், தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, ஆனா தெரிஞ்ச விஷயத்தை தெரியப்படுத்துங்க. என்ன சரணியா? தெரிஞ்ச விஷயம். உத்தரப்பிரதேசத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம்ல, லக்னோன்னு பேசியிருக்கோம். லக்னோல பேகம் வஜ்ரத் மகள் 1857 அவங்க தான் தலைமை ஏற்றாங்க. நல்லா படிங்கப்பா. உங்களை எதுவும் நான் காயப்படுத்துறேனா? நல்லா பேசுங்க. காயப்படுத்துறேனா? குறை சொல்றேனா? குறை சொல்லிட்டே இருக்கனா? இல்ல, உங்களை நான் செதுக்குறேன். ரிசல்ட் அடிக்கிறது 3 மாசம், அதிகபட்சம் 6 மாசம். 3 மாசம், அதிகபட்சம் 6 மாசம். நான் சொல்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இம்மீடியட் ஜாப். கற்றலை கைவிடக்கூடாது. உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு, கற்றலை கைவிடக்கூடாது. எத்தனையாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு? 53. 52 யாரு? பிஆர் கவாய். உச்சநீதிமன்றத்தோட ஆர்டிகல் என்ன? 124, 147. பார்ட் தான் 5. ஆர்டிகல் வந்து 124, 147. உச்சநீதிமன்றத்தினுடைய ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் தலைமை நீதிபதி அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு யாரு? HJ கானியா. பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு யாரு? 1773-74. எலிசா இம்பே. நல்லா சொல்லுங்க. எலிசா இம்பே. லாலு மகன் ஆட்சிக்கு வந்தால் கொலை கடத்தல் துறைகள் உருவாகும். அமித்ஷா பிரச்சாரம். அமித்ஷா என்ன துறைக்கான அமைச்சருங்க? ஹோம் மினிஸ்டர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஹோம் மினிஸ்டர். நவம்பர் 18 பீகார் முதல்வராக பதவி ஏற்பேன். தேஜஸ்வி யாதவ் நம்பிக்கை. நவம்பர் 18 அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. தேஜஸ்வி யாதவ். வரலாறு படைத்தது இந்திய மகளிர் அணி. முதல் உலகக்கோப்பையை வென்றது. சரியா? கை நழுவி வந்தது, கை கொட்டியது அப்படிங்கிறது. அதுவும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபைனல்ல மட்டும் ஆஸ்திரேலியா வந்துருந்துச்சுன்னு வச்சுங்க, கொஞ்சம் ரிஸ்கியா தான் இருந்திருக்கும். ஆனா செமி ஃபைனல்ல நம்ம தான் வெளியே அனுப்பிட்டோம். சோ உலகக்கோப்பை போட்டியை நடத்தும் நாடே சாம்பியன் கோப்பையை வென்றது. இது 6வது முறையாகும். இங்கிலாந்து 3 முறையும், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து தலா 1 முறையும் அவ்வாறு சாம்பியன் ஆகியுள்ளது. அதாவது நடத்துற அணி இப்ப இந்தியா தான் நடத்தி இருக்குது உலகக்கோப்பை அப்படிங்கிறது. மகளிர் உலகக்கோப்பையை வென்ற நாடுகளின் வரிசையில் இந்தியா 4வதாக இணைந்துள்ளது. ஆமாதானே? ஏற்கனவே ஆஸ்திரேலியா இருக்கு, இங்கிலாந்து இருக்கு, நியூசிலாந்து இருக்கு, அதுல இந்தியா. சோ இங்கிலாந்து ஆஸ்திரேலியா எத்தனை முறை சொன்னேன்? 7 முறை. ஆஸ்திரேலியா எத்தனை முறை? 7 முறை. இங்கிலாந்து எத்தனை முறை சொன்னேன்? 4 முறை. நியூசிலாந்தும் இந்தியாவும் 1 முறை அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. விருதுகள். இறுதி ஆட்டத்தில் 87 ரன்கள் அடித்து 2 விக்கெட்டுகளுக்கு சாய்த்த சஃபாலி வர்மா ஆட்டநாயகி. சோ கேட்பாங்க, யாருங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சோ விமன் ஆஃப் தி மேட்ச். லாஸ்ட் மேட்ச்ல ஃபைனல்ல விமன் ஆஃப் தி மேட்ச் யாரு சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா,
சஃபாலி வர்மா செமையா அடிச்சாங்க. ஓப்பன் பேட்ஸ்மேனா இருந்தாங்க சஃபாலி வர்மா. அதே மாதிரி போட்டி முழுவதுமாக 215 ரன்கள் சேர்த்து 22 விக்கெட்டுகளும் வீழ்த்திய தீப்தி சர்மா. நேற்றுக்கு 5 விக்கெட் தீப்தி சர்மானால தான் நேற்று ஜெயிச்சாங்க. உண்மையே சொன்னா தீப்தி சர்மா. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா விருது கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே விருது கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 3வது T20 கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியா பதிலடி. நேற்று ஜெயிச்சாங்க. இந்தியா ஜெயிச்சிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2020 நேற்று ஜெயிச்சாங்க. நேற்றுக்கு ஒரே நாள் மேட்ச் ரெண்டுமே. ஸோ ரொம்ப முக்கியமானது சின்னர், இத்தாலி நாட்டை சார்ந்த சின்னர். பிரான்சில் நடைபெற்ற பாரிஸ் மாஸ்டர்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் யானிக் சின்னர் சாம்பியனா. யானிக் சின்னர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்னு கேட்பாங்க. ஸோ இவர் டென்னிஸ். யானிக் சின்னர் எந்த ஊர்னு கேட்பாங்க. இத்தாலியோட கேபிட்டல் சிட்டி எது? ரோம். 7 குன்றுகளின் நகரம்னா என்னது? ரோம். கிறிஸ்தவர்கள் படுகொலையை தடுக்காவிட்டால் ராணுவ நடவடிக்கை. நைஜீரியாவுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. ஏன்னா நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களை அநேகரை கொன்னு குவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ ட்ரம்ப் வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் எந்த அந்தமாக இருக்கக்கூடிய நாட்டினுடைய அதிபர், அமெரிக்கா. ஸோ எந்த கட்சியை சார்ந்தவர்? ரிபப்ளிக் பார்ட்டி அப்படிங்கிற குடியரசு கட்சி. எத்தனை கட்சி ஆட்சி முறை அங்க இருக்கு? 2 கட்சி ஆட்சி முறை. ஸோ ஒன்னு ரிபப்ளிக் பார்ட்டி, இன்னொன்னு டெமோக்ராட்டிக் பார்ட்டி. புதிதாக ஒரு கட்சி தொடங்கினவர் யாரு? எலன் மாஸ்க் அப்படிங்கிறவர் எந்த நிறுவனத்தினுடைய அதிபர்? ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கு, டெஸ்லா இருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கு, டெஸ்லா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முக்கியமானது. ஸோ அவர் எந்த கட்சி ஆரம்பிச்சாரு? அமெரிக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டி அப்படிங்கிறது. ரஷ்யாவினுடைய புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல், நவீன ட்ரோன் இணைப்பு. அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கறது மாதிரி அதுல நவீன ட்ரோன் அப்படிங்கறத இணைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். அப்ப கூடுதல் விஷயம் எவ்வளவு பேசியிருக்கோம் பாருங்க. நடத்தினது பூராமே நல்லா ரீகால் பண்ணுங்க. ஸோ கிளாஸ்ல நடத்தினதை நல்லா கவனிச்சுங்க. அம்மா எழுதிட்டீங்களாப்பா? ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாரும் எழுதிட்டீங்களாப்பா? ஸோ ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாருமே எழுதிட்டீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவோம். எங்க ஆரோக்கிய சுசிலா ஜஸ்ட் நம்ம என்ன பார்த்தோங்கிறத ரீகால் பண்ணுமா? அப்படியே பேசுங்க. ஆரோக்கிய சுசிலா. சார் நான் பஸ்ல வந்துட்டு இருக்கேன் சார். பஸ்ல வந்துட்டு இருக்கீங்களா? பஸ்ல வந்துட்டு இருக்கீங்க. சரி, ஓகே பாப்பா. ஸோ அபிநயா உங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நடத்தினதை ஜஸ்ட் உங்ககிட்ட கேள்வியை கேட்பாங்க. நீங்க கண்ணை மூடிட்டு ஆன்சர் சொல்ல போறீங்க. சரியா? ஆன்சர் சொல்லுங்க. டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. அதுக்குள்ள நான் போர்டு இணைச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்ஸ் பார்ப்போம், தென் ரீசனிங் பார்ப்போம்.